வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்டர் எப்படி பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஆர்டர். நம்ம மட்டனில் தம் பிரியாணி பண்ணுறோம். ஒரு ஸ்கூலுக்கு அவங்க ரிட்டைர்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு அவங்களோட ஸ்டாஃபுக்கு அப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் 250 பேருக்கு நம்ம மட்டன் பிரியாணி தம் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பிரியாணி நான்வெஜ் சாப்பிடாத ஒரு சிலர் இருப்பாங்க. ஒரு மொத்தம் ஒரு டோட்டல் 10 பேர் போகிற அவங்களுக்கு மட்டும் வெஜிடபிள் பிரியாணி கேட்டிருக்கோம். அப்போ நம்ம 10 பேர் சாப்பிட்ற மாதிரி ஸ்பெஷலான ஒரு வெஜிடபிள் பிரியாணி. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நிறைய போட்டு கம்மியாக பண்ணுறதால முந்திரி காய்ச்சி எல்லாமே இது கூட போட்டு வதக்கிற பண்ணுறோம். ரொம்ப டேஸ்டான ரெசிபி வெஜிடபிள்லாம் போட்டதுனால நம்மளுக்கு ஹெல்த்தியான ரெசிபி கூட உங்களுக்கு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வீட்டில் விருதுகாரங்க வந்தால் இல்லை நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்தால் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுறது வசதியாக இருக்கும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கடைசி ஒரு வீடியோ பார்க்குற டைமில் எல்லா ஸ்டெப்பாக எல்லா விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். எந்தெந்த பொருட்கள் எப்படி சேர்க்குறோம் எப்போ சேர்க்குறோம் அப்படின்றது அதை நீங்கள் கடைசி வர பாருங்கள். இப்போ எனக்கு நம்ம வரகடுப்பில் தான் நம்ம பல்காக பண்ணுறதுனால அந்த பிரியாணி அதுக்குள்ள கிரேவிஸ் அப்புறம் பாயசம் அதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். இது உரம் கம்மியாக 1.5 கிலோ ரைஸில் பண்ணுறோம். அப்புறம் பெரியவங்களுக்கு 10 பேர் செழிப்பாக இருக்குது. சின்னவங்களுக்கு அங்கே ஒரு 12-13 கூட சாப்பிட்டுக்கலாம். அப்போ இது ஒரு சின்ன பாத்திரத்தில் பண்ணுறதுனால கேஸ் இருக்கும், ஹை ப்ரெஷர் அடுப்பு தான் பண்ணுறோம். இப்போ எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். பாத்திரத்துக்கு கரெக்டாக செட் பண்ணி வச்சுருக்கோம். அடுப்பில் பாத்திரம் வச்சு அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் நல்லா சூடாகிட்டு இந்த டைமில் 300 மில்லி அளவில் தேங்காய் எண்ணெய் தேவை. தேங்காய் எண்ணெயில் தான் இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்து ஒரு 5 கிராம் அளவில் தாலி போடுறோம். ஒன்று இத்தனை கிராம் இருக்கிறாது. நம்ம கொஞ்சம் அதனால கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார் அனைஸ் ஒன்று போட்டேன். ஒரு 3 ஏலக்காய் போட்டிருக்கிறேன். அப்படியே கொஞ்சமாட்டு நல்ல மிளகு, கிராம்பு, பட்டை ஒரு சின்ன துண்டு, ஒரு ஜாதி பத்திரி ஒரு சின்ன துண்டு, பெருஞ்சீரகம், 1/2 கிலோ வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாரினால ஒரு கிலோ ஒரு 300-350 கிராம் அளவில் வெங்காயம் போதும். அப்படியே வதக்கி விட்றேன். தீயை மீடியமாக வச்சுருக்கேன். அடிக்கடி கிண்டி விட்டுக்கிறேன்னா கிண்டி விடுற டைமில் 1.5 கிலோ நீளம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ரைஸையும் வாஷ் பண்ணி ஊற போட்டுக்கணும். நம்ம பல்காக பண்ணுற டைமில் தண்ணி விட்டதுக்கப்புறம் தண்ணி கொதிக்கிற நேரம் ஆகும். அதனால் லேட்டாக நம்ம வாஷ் பண்ணி ஊற போட்டாலும் பரவாயில்லை. நம்ம கம்மியாக பண்ணுற டைமில் சீக்கிரம் எல்லாமே வதங்கி வரும். அதனால் ரைஸை நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி ஊற போட்டுக்கிட்டோம்னா ரைஸ் ஒரு 1/2 மணி நேரம் ஊறுறதுக்கு வசதியாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வெஜிடபிள் பிரியாணி பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை 100% வதக்க மாட்டோம். நம்ம மேலே வெங்காயம் ஃப்ரை எல்லாம் பண்ணி போட்டுறதுனால இன்னும் நம்ம நல்ல ப்ரௌன் கலர் வர வதக்குறோம். ஏன் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் முந்திரி திராட்சை நான் முந்திரி திராட்சை ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன். அதை நம்ம வறுத்து கடைசியில் சேர்க்கல. நம்ம கம்மியாக பண்ணுறதுனால நம்ம இருக்க கூட சேர்க்குறோம். அதனால என்ன இதுகளெல்லாம் நம்ம ஃப்ரையாக வந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது உங்களுக்கு இந்த ஈஸி மெத்தடு கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு வாட்டி வெங்காயம் முந்திரி திராட்சையில் தனியாக வதக்கி அதுக்கு நேரத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு ஆயிலெல்லாம் வேஸ்ட் பண்ணுறது இது உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். அதனால இந்த மெத்தட் நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலராக வந்து பாருங்க. இந்த டைமில் 100 கிராம் முந்திரி 100 கிராம் திராட்சை சேர்க்கணும். இந்த ஆயிலில் அப்படியே ஒரு சைடை தெளிஞ்சு வருது பாருங்கள். அப்போ ஆயில் தன்மையில் அப்படியே ஃப்ரை ஆகி வரும். முந்திரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் திராட்சை சேர்க்கணும். இந்த ஆயில் இது வதக்கி வரும். நம்ம ஆரம்பத்தில் சேர்த்துக்கிட்டாலும் கரிஞ்சு போகும், கலர் மாறும். அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறோம். இந்த திராட்சை சேர்க்குறோம். முந்திரி திராட்சை அப்படியே ப்ரௌன் ஆகி வந்துட்டு இந்த டைமில் பட்டாணி ஃபஸ்ட்டு சேர்க்குறோம். 150 கிராம் வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக 1.5 கிலோ 10 பேருக்கு 100 கிராம் இருந்தாலும் போது நம்ம கொஞ்சம் செழிப்பாக போட்டு பண்ணுறோம். வெஜிடபிள் ஜாஸ்தி போடுறது தப்பு கிடையாது. நான் ஏன் பட்டாணி இந்த டைமில் சேர்க்குறேன்னா இது ட்ரை பட்டாணி 5 மணி நேரம் ஊற வச்சேன். அப்போ அதை இப்போ சேர்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் பீன்ஸு கேரட் நம்ம அப்புறமா சேர்த்தா போதும். இதுக்கு உள்ளாடி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் சேர்க்கக்கூடாது, உடஞ்சி போகும். அப்புறம் ரைஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்காது. நம்ம இதுக்கு குருமா பண்ணுறோம். அதில் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு பண்ணுறோம். ரைஸில் இவ்வளவு போட்டால் போதும். அப்போ தான் பக்குவமும் டேஸ்ட் நல்லா இருக்குது. இப்போ பாருங்கள் 100% நல்ல ப்ரௌன் கலர் ஆகிட்டு இந்த டைமில் அப்படியே பட்டாணியை ஃபஸ்ட்டு சேர்க்கணும். ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கிண்டி விட்டுக்கணும். இந்த டைமில் 10 பச்சை மிளகா கீரை வச்சுருக்கிறேன். அப்படியே
கொஞ்சம் மல்லி புதினா எடுத்துக்கிறேன். இந்த 3 சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து பச்சை மிளகா டேஸ்ட்டில் நம்ம பண்ணுறோம். இதே டைமில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி நம்ம மற்ற மசாலா சேர்த்தும் பண்ணலாம். அது வேறு மாதிரி அது 20 நாள் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணேன். இது இவங்க ஸ்பெஷலாக இந்த டேஸ்ட்டில் கேட்கறனால நம்ம கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அது மாதிரி செய்து கொடுக்குற பழக்கம். அதனால் இன்னைக்கு பச்சை மிளகா டேஸ்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறோம். அப்போ நம்ம இதுக்கு வந்து கலருக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் சேர்ப்போம். மணத்துக்கு லைட்டாக ஜீரக பொடி சேர்ப்போம். அவ்வளோதான். மற்ற மாதிரி மசாலா சொல்லி இதில் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 150 கிராம் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுறேன். கிண்டி விட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 100 கிராம் அளவு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை சேர்த்துக்கணும். இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டதுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி 100% நல்லா மேட்ச் ஆகி வரண்டா நம்ம ரைஸ் எல்லாம் போட்டு தம் வரட்டும் நல்லா வந்துக்கணும். இப்போ ஓரளவு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம். 100 மில்லி அளவில் கட்டி தயிர் சேர்க்குறோம். நல்லா கிண்டி விடுறேன். விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உப்பு சேர்க்குறேன். ஒரு பிடி அளவில் ஒரு 200 கிராம் அளவில் சேர்த்துக்கிட்டு தேவை உண்டோன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். உப்பு எப்பவுமே ஒரு 10% ஜாஸ்தியாக இருக்கணும். அப்படியே கொஞ்சமாக ஒரு டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். மஞ்சள் பொடி ஒரு கிண்டி விட்டுட்டு உப்பு சேர்க்குறேன். கல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு 3 லிட்டர் அளவில் தண்ணி சேர்க்குறேன். 1க்கு 2 கணக்கு. நம்ம ஜாஸ்தியாக பண்ணுற டைம் பல்காக பண்ண மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க. 50 கிலோவில் சேர்த்து போட்டால் 1க்கு 1.5 தண்ணி விடுவோம். 20 கிலோவில் போட்டால் 1க்கு 1.25 தண்ணி விடும். கம்மியாக விடுற டைமில் வந்து 1க்கு 2 தண்ணி விடணும். தண்ணி ஜாஸ்தி கொஞ்சம் தேவை இருக்கும். அப்படியே மூடி போட்டு விட்ருவேன். ஏற்கனவே ரைஸ் நம்ம ஊற போட்டாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் கொதிக்கும். இப்போ ரைஸ் வந்து ஏற்கனவே ஊற போட்டதுனால ரைஸ் நல்லா ஊறி வந்துடும். அதுக்கப்புறம் தம் போட்டு வேண்டியதான். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு வருது. உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 10% ஜாஸ்தி ஆகக்கூடிய அளவில் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம பட்டாணியை போட்டோம். இப்போ வெஜிடபிள்ஸை போடுறோம். வெஜிடபிள் நம்ம வந்து ஸ்டேஜில் போட்டால் ஏன்னா ரைஸை போட்டு ஒரு 15 நிமிஷம் போல் ரைஸு நம்ம குக் ஆகும். அதுக்கப்புறம் தம்மில் 15 நிமிஷத்துக்கு மேலே இருக்குது. அப்போ அந்த டைமில் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வந்துடும். நம்ம ஆரம்பத்தில் போட்டோம்னா குழஞ்சி போயிடும். அதனால தான் நம்ம வந்து இந்த ரைஸுக்குள்ளாடி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் ஒன்றுமே போடலை. அது குருமாவில் மட்டும் தான் போடும். நான் அந்த விளக்கம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படி வந்து ரைஸை 1/2 மணி நேரம் ஊறிட்டு தண்ணி வடியை வச்சு அப்படியே இந்த தண்ணீரை போட்டுக்கணும். இப்போ தீயை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வச்சுருக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் போல் தீ ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு 50% போல் வந்து வார டைமில் நம்ம தீயை கம்மி பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஆக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் தம் போடுறது வந்து கனலில் தம் போடுறோம். உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருக்கிறதுனால அடுப்பில் கனல் கிடக்கும். அப்போ கனலை கொஞ்சம் வந்து நம்ம ஒரு தரையில் அள்ளி போட்டு இந்த இது ரைஸ் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 75-80% வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆர்டினரியாக தம் போடுற மாதிரி அந்த கனலை மேலே தூக்கி வச்சு மேலே மூடி வச்சு கொஞ்சம் கனல் போட்டதுக்கப்புறம் அப்போ டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்போஸ் வந்து கனல் இல்லாமல் வீடுகளில் அந்த பிரியாணி மட்டும் பண்ணுறவங்க நம்ம இதே தம் போடுற ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நம்மள ஹை ஃப்ளேமில் வச்சு சைடில் ஆவி வர டைமில் வந்து சிம்மில் ஆக்கி அப்புறம் மேலே வெயிட்டில் இருக்கிற வைப்போ ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஆஃப் பண்ணி போட்டு 5 நிமிஷம் கூட வைக்கணும். அப்போ அந்த ப்ரொசீஜரில் போடணும். இல்லை நான் வந்து கனலில் உங்களுக்கு தம் போட்டு காட்டுறேன். அப்போ சிலவங்களுக்கு கனல் உள்ளவங்களுக்கு இந்த ப்ரொசீஜரும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அது ஒரு கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ தண்ணி லெவல், ரைஸ் லெவல், வெஜிடபிள் எல்லாமே வந்து ஒரே அளவில் வந்துருக்கு பாருங்கள். இப்போ 50% குக் ஆகிட்டுன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த தண்ணி லெவல் அடியில் போகும். ரைஸ் வெஜிடபிள்லாம் மேலே வரும். அப்போ ஒரு 80% வந்துடும். அதுக்கு டைமில் வந்து நம்ம தம் போட போகிறோம். இப்போ பாருங்கள் நம்ம கனல் ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள் ரைஸ் லெவல் மேலே வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு நிமிஷத்தில் வந்து இன்னும் ஒரு மாதிரி மறைக்கிற டைமில் ரைஸ் மொத்தமாக மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷ் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் மல்லி புதினா போட்டு தான் தம் போட போகிறோம். இப்போ நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கிட்டு கொஞ்சம் மல்லி புதினா போட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ணுறேன். கொஞ்சம் அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணுற டைமில் இந்த அளவு பக்காவாக ஃபினிஷ் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணி கனலுக்கு மேலே தூக்கி வைக்கிறேன். கனல் வச்சாச்சு பாருங்கள். இப்போ மூடியை போடுறேன். மேலே கனல் போட்டு கனல் செடிக்கு வச்சு நம்ம வந்து மூடி கரெக்டாக எக்ஸாக்ட்லி
அப்படியே மூடி இருக்குது, எந்த கேப்பும் கிடையாது. கனலும் போட்டுருக்கிறதுனால மேலே வெயிட் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே மூடி எடுக்கிறேன். 15 நிமிஷம் ஆகிட்டு அழகாக தம்மாயிருக்கு பாருங்க. இந்த கனல் மாற்றி வைக்கிறேன். ஒரு வாட்டி கிண்டி விட்றேன். இதை வந்து சூப்பராக இந்த வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, பப்பாயா ஃப்ரூட்ஸு, பச்சை கலரு, மஞ்சள் கலர், சிவப்பு கலர் 3 சேர்த்து 150 கிராம் வாங்கி வச்சுருக்கிறோம். அதை சேர்த்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே முந்திரி திராட்சையெல்லாம் உள்ளே போட்டாச்சு. இதில் நம்ம மசாலையில் சேர்த்து போட்டு பண்ணுறோன்னா ஃப்ரூட்ஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம மசாலா போடாமல் பச்சை மிளகா டேஸ்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃப்ரூட்ஸு சேர்த்துக்கிறேன். ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 50 மில்லி அளவு நெய் சேர்த்தா கொஞ்சம் கூட மனமும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிட்டு. ஒரு வாட்டி கிண்டி விடுறேன். இந்த பக்கத்தில் இருக்கும். கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் கடைசி வரை தெரியுது. நம்ம அந்த முந்திரி திராட்சை அதில் கடி வருது. ரொம்ப ஃப்ரையாக இருக்குது. பச்சையாக ரொம்ப முருங்கமாக ரொம்ப சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு குருமா கூட இல்லாமலே சாப்பிடலாம். ஆனால் குருமா அப்போ ரொம்ப சேர்த்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்டர்ஸ் இருந்தால் மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட கான்டாக்ட் பண்ணுறோம்.